ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீய உருவழங்குமே நோய் காக்கும் நம்ராணம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைः அனभ्यर्थितानपि अर्थान् कामानजस्रं विदरति परमानन्दसान्द्रं गतिं च इत्थं निःशेषलभ्यो निरवधिकफलका पारिजातो हरे त्वं क्षुत्रं तं चक्रवाटी ध्रुवमपि लशति व्यर्थमर्तिव्रजोऽयम् முதல் தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை நினைச்ச மாத்திரத்துல ஓடி வந்து நமக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய பகவான் நாம் குருவாயூர் கஷேத்திரத்துல அவனிடத்துல என்ன வேணும்னு போனோமோ அதை மறந்தா கூட நாம் மறந்ததையும் ஓடி வந்து அழுக்கக்கூடிய கருணை வள்ளல் அப்படின்னு நமக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய 2 வரிகள்ல சொன்னவர் பகவான உத்தமமான கலியுக பாரிஜாதமாக அடுத்து வரக்கூடிய வரிகள்ல அனுபவிக்கிறாராம். கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இத்தம் நிசேஷலப்யோ நிரவதி கபலகா பாரிஜாதோ ஹரேத்வம். உயர்ந்த ஒரு பாரிஜாத மரம் எங்களுக்கு குருவாயூர்ல குடிக்கொண்டிருக்கு. இது பிரபன்ன பாரிஜாதம், காருண்ய பாரிஜாதம். இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கல்யாணமான மங்களங்களை அளிக்கக்கூடிய பாரிஜாதம். அதே அந்த பாரிஜாதம் பல இடங்கள்ல பல உருவங்கள்ல குடிக்கொண்டிருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனா ரங்கநாதனா இருக்க, திருவேங்கடமலைக்கு வந்தா ஸ்ரீனிவாசனா இருக்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தா அத்திகிரி மலைக்கு மேல வரதனாக இருக்க. ஏன் இப்ப இந்த வாரம் முழுக்க எந்த மணிமங்கலம் கிராமத்தில் இருந்து நாங்க இந்த உத்தமமான நாராயணியத்தை கேட்டு இருக்குமோ அங்கு மாடு மேய்க்கக்கூடிய அழகான ராஜகோபால சுவாமியாக வலது கையில சங்கத்தை மூலமூர்த்தியான நீ வச்சுண்டு சங்கநாதத்தோடும் கறவைகள் பின் செல்லக்கூடிய கோலத்தோடும் திருக்கல்யாண வைபவத்தோடும் நீ எங்களுக்கு காட்சி அளிச்சுட்டு இருக்கு. உத்தமமான காட்சி நமக்கு இன்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருக்கும் சாக்ஷாத் ராஜகோபால சுவாமிக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவம். இங்கு இந்த வைபவத்தை நாம் தரிசிக்கிறதுனால வீட்டுல யாருக்காவது கல்யாண பிராப்தம் நிறைவேறலைன்னு சொன்னா அதை நிறைவேற்றக்கூடிய வரப்பிரசாதியாக பகவான் இங்க எழுந்தருளி இருக்கான. இங்கு நடக்கக்கூடிய இந்த கல்யாண உற்சவத்துல அர்ச்சகர்கள் மிகவும் ஸ்ரத்தையோடு புண்ணியாக வாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தி மந்திரத்தை உச்சரித்து பகவானுக்காக பாலிகை சமர்ப்பணம், அங்குரார்ப்பணம் என்ற தேவதைகளை இந்த கல்யாண உற்சவத்திற்கு அழைக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி அக்னியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஹோமமானது வளர்க்கப்பட்டு உத்தமமான அக்னி பிரதிஷ்டையோடு சேர்ந்த ஹோமங்கள். அது மட்டுமா பகவானுக்கு கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண மகோத்சவத்திற்காக செங்கரோள்ளி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான சாக்ஷாத் ராஜகோபால சுவாமிக்கு அந்த கங்கணமானது கயிறானது சுபமாக கட்டப்பட்டு, அது மட்டுமல்லாமல் இங்கு வஸ்திர சமர்ப்பணமானது அவனுக்கு உயர்ந்த உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலந்ததுண்டு என்று புது வஸ்திரங்கள் கல்யாண உற்சவத்திற்காக நாச்சியாருக்கும் எம்பெருமானுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டு திருமாங்கல்ய பூஜையோடு ஸ்ரீசூக்த மந்திரங்களோடு உத்தமமாக நாம் தரிசிக்கக்கூடிய அந்த திருமாங்கல்ய தாரணத்தை மாங்கல்யம் தந்துனானேன ஜெகஜீவன கேதுனாய் என்று ராஜகோபால சுவாமி நடத்தி கொண்டிருக்கின்றானாம். நம்முடைய கல்யாணங்களில் மாங்கல்யம் தந்துனானேன மமஜீவன கேதுனா, என்னுடைய நன்மைக்காக இந்த கல்யாணத்தை செய்து கொள்கின்றேன் என்று சொல்வது வழக்கம். இது ராஜாவுக்கும் ராஜாவான ராஜகோபாலனுக்கு கல்யாணம். இதை நாம் பார்ப்பதாலோ இந்த வைபவத்தை நாம் கேட்பதாலோ நமக்கு ஜெகஜீவன கேதுனா உலகத்திற்கே நன்மையை தரக்கூடிய ஸ்ரீ ராஜகோபாலனுடைய திருக்கல்யாண உற்சவத்தில் திருமாங்கல்ய தாரணமானது பூர்த்தியாகி மாலை மாற்று வைபவம், ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் பாடி சூழவலம் செய்த அழகான வைபவங்களோடு
இந்த திருக்கல்யாண உற்சவத்தினுடைய உத்தமமான ஒரு பூர்த்தியில் அவனையும் தாயாரையும் அழகான ஊஞ்சலிலே அமர வைத்து ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று உத்தமமான கீர்த்தனைகளுடன் அவனுடைய ஊஞ்சல் உற்சவத்தையும் தரிசனம் செய்த நாம் திருக்கல்யாண உற்சவத்தோடு பவனி வர ஆரம்பித்து அவன் அந்த புறப்பாட்டை அங்கு இருக்கக்கூடிய பிராகாரங்களிலே அசைந்து அசைந்து நடத்தக்கூடிய வைபவத்தோடு நாம் நாராயணியத்திலே நாம் சந்நிதத்தே அவரவர்கள் எந்த பாவத்திலே நினைக்கின்றார்களோ அந்த பாவத்திலே கல்யாண மூர்த்தியாகவும் ராஜகோபாலனாகவும் தவழக்கூடிய கண்ணனாகவும் காளிங்க நர்தனாகவும் யோக நரசிம்மனாகவும் இந்த திருக்கோயிலிலே எவ்வாறு அமைந்திருக்கின்றானோ அது மட்டுமல்லாமல் இங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களும் பாஷ்யக்காரர் அவதரித்த ஸ்ரீபெரும்போதூருக்கு வெகு அருகாமையிலே இங்கு இருப்பதாலோ என்னவோ பாஷ்யக்காரரும் இங்கு வந்து சென்றதாக இங்கு இருக்கக்கூடிய வரலாறு கூறுகின்றது. இருப்பினும் அந்த ராமானுஜர் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். அவர் மட்டுமா? நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், சேனை முதலியார், மணவாள மாமுனிகள், ஆலவட்ட கைங்கரியம் தேப்பெருமாளுக்கு செய்த திருக்கட்சி நம்பிகள் ஆகிய அனைத்து ஆச்சாரியர்களோடு அவர்களை தரிசனம் செய்து கொண்டு கல்யாண உற்சவத்தை தரிசித்த திருப்தியோடு பட்டத்திரியோட அந்த 8வது ஸ்லோகத்தினுடைய அடுத்த வார்த்தைக்கு வருவோம். குருவாயூரப்பா, நீ இருக்கும் இடங்களில் எல்லாம் நீ பாரிஜாதமாக இருக்கின்றாய். பாரிஜாத மரம் என்றால் என்ன? பாரிஜாதம் என்பது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய மரம். தேவலோகத்திலே இருக்கக்கூடியது ஒரு பாரிஜாதம். இங்கு குருவாயூரிலே பாரிஜாதோ ஹரேத்வம், நீயும் பாரிஜாதமாக இருக்கின்றாய். இரண்டுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை? இரண்டுமே கேட்பதை கொடுக்க வல்லது. தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரமும் நாங்கள் கேட்பதை கொடுக்கும். குருவாயூரிலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரமும் நாங்கள் கேட்கவற்றை அளிக்கக்கூடிய பாரிஜாதமாக இருக்கின்றது. ஆனால் குருவாயூரப்பா, ஒரே ஒரு வித்தியாசம். தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாத மரத்திற்கு கீழ் நாங்கள் சென்று எங்களுக்கு தங்கம் வேண்டும் என்றால் தங்கம் கிடைக்கும், எங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நவரத்தினங்கள் கொட்ட வேண்டும் என்றால் அது கொட்டிவிடும், எங்களுக்கு சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதையும் பாரிஜாத மரமானது அளிக்கும். அனைத்தையும் அளிக்க வல்லது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாதம். ஆனால் கண்ணாதிலே ஒரு சங்கடம். ஒரு மனிதன் தன்னை சுற்றி இவ்வளவு ஐஸ்வர்யங்களை ஒரு மரத்தினிடமிருந்து பெற்றுக்கொண்டு, மனித சுபாவம் தானே, உடனே நமக்கு என்ன சிந்தனை தோன்றும்? நாம் தனியாக இந்த காட்டிலே இந்த மரத்திற்கு கீழ் இருக்கின்றோமே, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றதே, யாராவது 4-5 கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் வந்து நம்மை அடித்து இவற்றை கவர்ந்து சென்றால் என்ன ஆகும் என்று நாம் நினைத்தோமே. ஆனால் அதையும் அந்த தேவலோக பாரிஜாதம் செய்யும். உடனே 4 திருடர்கள் வருவார்கள், நம்மை அடித்து எல்லாவற்றையும் சென்று விடுவார்கள். ஆனால் குருவாயூரப்பா, இதை மட்டும் நீ அளிக்க மாட்டாய். பாரிஜாத மரமான நீ பாரிஜாதோகரேத்வம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அளிப்பாய். இங்கு வந்து எங்களை யாராவது அடித்தால் நாங்கள் என்ன செய்வது என்ற விபரீதமான சிந்தனைகள் எல்லாம் தேவலோகத்து பாரிஜாதத்தினிடத்திலே எங்களுக்கு ஏற்படும். இங்கு அது போன்ற ஒரு தவறான சிந்தனைகளையே எங்கள் மனதில் ஏற்படுத்தாத ஒரு பாரிஜாதமாக நீ குருவாயூரிலே இருக்கின்றாய். அதாவது என்ன பொருள்? இங்கு வருபவனுக்கு, உன்னுடைய சன்னிதானத்திலே நிற்பவனுக்கு நல்ல சிந்தனைகளை தவிர வேறு ஒன்றுமே மனத்தில் தோன்றாதே. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு கலியுக பாரிஜாதமாக இருக்கக்கூடியவன் நீ. பகவானுடைய இந்த ஒரு ரூபத்தை பாரிஜாதோ ஹரேத்வம் என்று நாராயண பட்டத்திரை அனுபவிப்பது மீண்டும் நாம் சுவாமி தேசிகனோடும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களோடு அவர்களுடைய பாவங்கள் பகவானை மங்களாசாசனம் செய்யும் போது தரிசிக்கும் போது எவ்வாறு இருந்தது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே. ஆனால் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே அத்திகிரி மலைக்கு மேல் அமர்ந்திருக்கக்கூடிய, நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான வரதனை அவர் கற்பக மரமாக பாரிஜாதமாக வர்ணித்தாராம். வரதா, விட்டு வளவயிற்றில் கண் வடக்கும் விடாது நின்று மட்டு அவள் தாமரை நிறங்கொண்ட மேனியனாய் தொட்ட கலப்பைகள் 2 துயரருக்கும் கட்டழில் சோலை கரிகிரி மேல் நின்ற கற்பகமே, கரிகிரி மேல் நின்ற கற்பகமே. நினைத்த மாத்திரத்துல அத்திகிரியில இருந்துட்டு
வரதா வரதான்னு கூப்பிடுறவாளுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கக்கூடிய கற்பக மரம்னு வர்ணிச்சாராம். அதே போல காஞ்சிபுரம் பக்கத்திலே திருப்புக்குழி என்பது அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம். அங்க இருக்கக்கூடியது விஜயராகவ பெருமாள். அந்த விஜயராகவ பெருமாள் இடத்துல சுவாமி தேசிகன் போனார். அவரை தரிசனம் பண்ண உடனே அவருக்கு விஜயராகவ பெருமாளாகவே தரிசனம் கொடுக்கலையா. விஜயராகவ பெருமாளே, தாங்கள் எனக்கு ஒரு பாரிஜாத மரமாக எனக்கு சேவை சாதிக்கின்றீர். தங்களுடைய ரூபத்தை நான் தரிசிக்கும் போது ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மகே யத்ர துங்கைர துங்கைஸ்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம் பரமார்த்த ஸ்துதி. விஜயராகவ பெருமானான தாங்கள் இங்கு பாரிஜாத மரம். பாரிஜாத மரமாக இருந்தாலும் தெய்வங்களான உங்களுடைய சிந்தனை யார் உங்களுடைய மரத்தின் அடியில் நின்றாலும் வேண்டியவற்றையும் வேண்டாதவற்றையும் அவர்களுக்கு தேவையானவற்றையும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய பாரிஜாத மரம். எത്ര துங்கை அதுங்கைச, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவனுக்குத்தான் நாம் பலனை அளிக்க வேண்டும், அவனுக்கு பலனை அளிக்க கூடாது என்ற மாற்று கருத்தோ சிந்தனைகளோ இல்லாமல் ஏழை பணக்காரன், பெரியவன் சிறியவன், படிக்காதவன் படித்தவன் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தாங்கள் தங்களுடைய மரத்தடியிலே வந்து நின்றால் போதும் என்ற ஒரு கொள்கையோடு அனைத்தையும் அளிக்க வல்ல வள்ளல். சுவாமி தேசிகன் எதை கூறுகின்றாரோ அதையே அவருடைய காலத்திற்கு பின்னால் வந்த நாராயண பட்டத்திரியும் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கின்றார். பாரிஜாதோகரே குருவாயிரப்பா, கலியுக பாரிஜாதமாக இருக்கக்கூடியவர் தாங்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், தேவலோகத்திலே இருக்கக்கூடிய பாரிஜாதத்தை யாகம் முதலியன செய்த தேவருக்கும் உலகத்திலே புண்ணியங்கள் செய்த எங்களுக்கும் சொர்க்கலோகத்தை அளித்து அந்த சொர்க்கலோகத்தில் மட்டும் காட்சியளிக்க கூடியது அந்த மரம். நீயோ பக்தர்களுக்காக பற்பல இடங்களிலே நின்ற திருக்கோலத்தாலும் அமர்ந்த திருக்கோலத்தாலும் சயனித்த திருக்கோலத்தாலும் பரவி கிடக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமான பாரிஜாத மரமாக எங்களுக்கு பாரிஜாதோகரேத்வம். அது மட்டுமா குருவாயிரப்பா, நாங்கள் இந்த பாரிஜாத மரத்தை பார்க்க வேண்டும் என்றால் தேவலோகத்திற்கு மிகவும் கஷ்டப்பட்டு செல்ல வேண்டும், பலவிதமான யாகங்களை செய்ய வேண்டும், தவங்கள் செய்ய வேண்டும். அங்கு சென்றாலும் அது நமக்கு உடனே காட்சி அளிக்காதாம், அதை தேடி தேடி நாம் அலைய வேண்டும். ஆனால் குருவாயூரிலே நம்ரானாம் சந்நிதத்தே இந்த மரத்தை நாங்கள் தேடி அலைய வேண்டாமே, நினைத்த மாத்திரத்தில் கண்ணை மூடிக்கொண்டால் பாரிஜாத மரமான நீ ஓடி வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றாய். அந்த பாரிஜாத மரத்தை வாழ்நாளில் ஒரு முறைதான் பார்க்கலாம். புராணமானது கூறுகின்றது, ஒரு முறை அதன் கீழ் நிற்கலாம், எது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், மறுமுறை அது நம்ம தரிசனத்திற்கு அனுமதிக்காது. ஆனால் குருவாயூரப்பனான நீயோ நம்ரானாம்சன் எப்பொழுது நினைக்கின்றோமோ அப்பப்போதெல்லாம் எங்களுடைய வாழ்நாளிலே திவ்ய தரிசனத்தை கொடுப்பவர். கேட்டால் தரக்கூடியது அந்த பாரிஜாதம், கேட்காமல் தரக்கூடியது இந்த பாரிஜாதம். அந்த பாரிஜாதம் எதைவனாலும் அளிக்கும், மோட்சத்தை அளிக்காது, மோட்ச சாம்ராஜ்யத்தை அளிக்கக்கூடிய பாரிஜாதமான நீ எங்களுக்கு சௌகரியமான வஸ்துக்களை அளிக்கக்கூடிய பிரத்யக்ஷ பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னை குருவாயூர் கஷேத்திரத்தில் பாரிஜாதோகரே யார் உன்னை தியானம் செய்கின்றார்களோ நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு சர்வ அருளையும் தளிக்கக்கூடிய வள்ளல் நீ என்று 8வது ஸ்லோகத்தை வணங்குவோர் முன் நின்று வாழ்த்துவோர் உள்ளத்தில் வரதனாய் நிலைத்து நின்றே இலங்கவே வீடருளி இனிய கற்பகமாய் இலங்கியும் மனிதரெல்லாம் குணங்கெட்டு வானுலகில் உள்ளதொரு தருவான கற்பகத் தருவை நாடி இலங்கிடும் பொருள் வேண்டி கலைந்திடும் நிலை தன்னை என்னவென்று சொல்வதந்தோ. அதனால குருவாயூரப்பா, தேவலோகத்து பாரிஜாதத்தை தேட வேண்டாம், குருவாயூர்ல ஒன்ன தரிசனம் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும்னு 8வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 9வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல மற்றொரு கிருஷ்ணனுடைய சன்னதியில ஆரம்பிக்க போறார். இங்க இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயார் சமேத ராஜகோபால சுவாமியினுடைய சன்னதியில் இருந்து நாம் உத்தரவு வாங்கிக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கிருஷ்ணனுடைய தரிசனத்தோடு நாராயணியத்தை கேட்போம்.